சார் இப்போ நீங்கள் வெப்சைட் பற்றிலாம் பேசின உடனே என்னோட அடுத்த ஜாப் ரோலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் சார். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு நான் வந்து ஃப்ரெஷராக உள்ளே அதாவது ஃப்ரண்ட் என்னென்னு நான் இப்போ நேரில் பார்க்குறேன். இது ஃப்ரண்ட் அண்ட், எனக்கு பின்னாடி இருக்கிறது பேக் அண்டுங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்பீச்சுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிளேஸ் ஆன என் தங்கையை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து வேணிங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 2022 பாஸ் அவுட்டுங்க, பிசிஏங்க. அடுத்து ஒரு வெப்சைட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்ற கொஞ்சமாக, ஒரு டேட்டாவெலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்ற எஸ்கியூஎல் நாலேஜ் கொஞ்சமாக. இப்போது நீங்கள் சொன்ன யூஐ யூஎக்ஸில் வந்து ஜாப் போகணுன்னா என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் உள்ள யூஸ் சரிங்களா? அடோப் இல்லஸ்ட்ரேட்டருங்க, ஃபோட்டோஷாப் இதெல்லாமே இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபிக்மா மாதிரி டூல்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சாய். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பாட்காஸ்ட் எல்லாமே நல்ல ரீச் இருந்தது. அதில் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் சார் சொன்ன பதிலெலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸுக்கு ரிலேட்டடான நிறைய கேள்வியோடு நான் வந்திருக்கேன். அண்ட் அதுலேயுமே சில ஜாப்ஸை வந்து ஃப்ரெஷர்ஸாக போக முடியாது, அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சில ரோல்ஸை சார் கிட்டே கேட்டு அதுக்கு ஃப்ரெஷராக வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ நம்ம ஸ்பீச்சுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிளேஸ் ஆன என் தங்கையை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து வேணிங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 2022 பாஸ் அவுட்டுங்க, பிசிஏங்க. ஸோ தங்கச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளேஸாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் விஷ் பண்ணுங்கள், லைக் நீங்களுமே விஷ் பண்ணுங்கள். பிசிஏ கம்ப்ளீட் பண்ணேன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போது வந்து எனக்கு இங்கே எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்குறனால, நம்மள ப்ராக்டிக்கலாக பக்கத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுறனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஒரு ஜாப் போனதுக்கப்புறமா எங்கள் வீட்லையுமே ரொம்ப ஹாப்பி. என்ன ஆகும்னு நினச்சிட்டு இருந்தது, நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் காஸ்டியூம் போட்டேக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சார், இப்போது ஐடி ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃப்ரெஷராக நம்ம உள்ளே போகணும்னா அதில் எப்படி நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது சார்? சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ்னால் என்னங்க? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர்லாம் எப்படி இணைக்கிறது, இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கோட நாலேஜ் கொஞ்சமாக. அடுத்து ஒரு வெப்சைட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்ற கொஞ்சமாக, ஒரு டேட்டாவெலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்ற எஸ்கியூஎல் நாலேஜ் கொஞ்சமாக. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், ஐடியில் எலிஜிபிள். ஓகே சார். அண்ணா நீங்கள் கேட்கலாம் ஒரு வார்த்தை, ஆனால் ஆக்சுவலாக வந்து லைக் நான் ஏதோ ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், நான் போக முடியுமானா? ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐடிக்குள்ளே யாராக இருந்தாலும் போகலாம். சரி சார். சரி, என்கிட்ட ஸ்கில்லே இல்லை அண்ணா, என்ன பண்ணலான்னா அங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நம்மளை மாதிரி கம்பெனிஸில் வந்துமே படிக்கலாங்க. அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வந்து டெக்னாலஜி கரெக்டாக. ஸோ எங்ககிட்ட வந்து பேசுனீங்கன்னு வச்சுங்கன்னா, நாங்கள் வந்து ரெண்டாக பிரித்து கொடுத்துருவோம். ஒன்று கோடிங்குள்ளே போ, இல்லை நான் கோடிங்குள்ளே போ அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸோ எங்களுடைய கைடன்ஸில் வந்து எதில் போகலான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் டிகிரிக்கு, உங்கள் பாஸ் அவுட்டுக்கு எதில் போனால் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் ஐடியா கொடுத்துருவோம். நிறைய சென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்குமோ அதை சஜஷன் கொடுத்துருவாங்க. இது ஒரு பிரச்சனை. அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. கரெக்டுங்க. ஓகேவா? அங்கே வாத்தியார் வேறு டெக்னாலஜிக்கு இருக்க மாட்டாங்க, அதனால் இதை கோர்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எந்த கோர்ஸ் படித்தா அவனுக்கு வேலை கிடைக்காதோ அந்த கோர்ஸ் தான் அவங்க தருவாங்க. நீங்கள் கேட்கலாம், வேலை கிடைக்காத கோர்ஸ் அவங்க ஏன் தரணும்னு. அப்போ தான் வந்து அதுக்கு கோர்ஸ் முடித்த பின்னாடி, ஏப்பா இது படித்தா உனக்கு வேலை கிடைக்காது, ஒரு 2 லட்சம் கூட நம்ம ஏமாற்றி வேலை வாங்கி தரோன்ட்டு முன்னாடி வந்து ஆரம்பத்தில் எப்போவுமே ஒரு சென்டர் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சமே கம்மியான ஃபீஸு, இந்த மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி கம்மியான ஃபீஸில் முதல்ல உள்ளே தூக்கிட்டு வருவாங்க. உள்ள பையன் வந்த பின்னாடி தான் கோர்ஸ் முடிக்கும் போது தான் அவனுக்கு தெரியாதுங்க வேலை கிடைக்காதுன்னு. அப்போ தான் வந்து இவன் என்ன சொல்லுவாங்க, 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, உனக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு. ஏன்டா இது ஏன்டா முன்னாடியே சொல்லன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனை கோர்ஸில் சேர்த்த வைக்கிறது தான் அவனோட டார்கெட்டாக இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுங்க, எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. ஐடியில் ஓப்பனிங் அதிகம், எல்லாருக்கும் வேலை கிடைக்குங்க. நீ சரியான கோர்ஸை கண்டுபிடிச்சிட்டுனா போதுங்க, அதில் சரியான விதத்தில் படிச்சுட்டா போதுங்க. ஏன்னா நல்லா படிச்சுட்டா உனக்கு ஏங்க ஒருத்தன் வேலை வாங்கி தரணும், அந்த இடத்துல தான் கேம் இருக்குங்க. ஸோ ஐடி கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எங்கள் மாதிரி பீப்புளை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதுங்க. அதாவது சரியாக படிச்சுட்டு அவங்களே வேலை தேடிப்பாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, அதாவதுங்க ஸ்கில் இருந்துச்சுன்னா உனக்கு ஒருத்தன் வேலை வாங்கி தர தேவையில்லை. ஓகே, புரியுதுங்களா? இங்கே என்ன பண்ணுவாங்க சென்டர்ஸ்னாவே, அந்த ஸ்கில்லை உனக்கு தரமாட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க தம்பி, இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் ஒரு என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க.
அந்த ப்ராஜெக்ட் பண்ண ஒன்று சொல்லி தர மாட்டாங்க, அங்கேயே ஒன்று லாக் பண்ணுவாங்க. ஸோ நீ ஐடி கம்பெனிக்குள்ள நீ போகவே முடியாது, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி தான் உள்ள போகிற மாதிரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. சரி சார், இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்குலாம் ஒரு ஃப்ரெஷராக நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அங்கே ஜாப் வாங்குறது சார்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்று வந்து நீங்கள் ஆப்டிடியூட் எழுதிட்டு, ஓகே, ஆப்டிடியூட் அந்த கம்பெனியில் ஆப்டிடியூட் எழுதிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த C++ காலேஜில் இருக்கிற டிகிரி சம்மந்தமாக இருக்கிற பைத்தான் C++ நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணி போயிடலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணா எனக்கு மேக்ஸ் வராதுண்ணா, ஆப்டிடியூடும் வராதுண்ணா, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது நம்மளை மாதிரி கம்பெனிஸில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணலாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஸ்டாக்கோ இல்லை டேட்டா சயின்ஸோ இல்லை நெட்வொர்க்கிங் சைபர் செக்யூரிட்டி மாதிரியோ எதனா ஒரு கோர்ஸை பண்ணிவிட்டு அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறதுங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஆப்டிடியூட் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சாய்ஸும் சூஸ் பண்ணலாம், இந்த சாய்ஸஸ் சூஸ் பண்ணலாங்க. என்னுடைய அட்வைஸ் வந்து இந்த சாய்ஸஸ் சூஸ் பண்ணுறது தாங்க. ஏன்னா வந்து ஆப்டிடியூட்லாம் படித்து நீ போகிறது கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு பதிலாக ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூட் படிச்சுட்டு ஏதோ ஒரு டெக்னாலஜிக்குள்ளே கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான டெக்னாலஜி நீ படிச்சுட்டு அதில் நீ கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் பிகம் அ மாஸ்டருங்க. நம்மளே நமக்கு ஏற்ற சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லிங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி. சரி சார், இப்போது இந்த ஐடியில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சில ஜாபுக்குலாம் போக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஒரு டாப் 3 வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்க. அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல் இருக்குது. அதில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் தான் எடுப்பாங்களா? ஒரு ஃப்ரெஷராக நான் போகவே முடியாதா? டேட்டா அனலிஸ்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, கூகுள் சர்டிஃபைட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ இந்த கேள்வி சரியான கேள்விங்க. நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. இது இங்கே பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேங்க, அவன் ஏங்க எடுக்க மாட்டேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, இல்லை 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சுருக்கீங்க. சரி, ஓகேவா? அது எப்படியோ ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வாங்க. நான் வந்து ஃப்ரெஷருங்க, நான் ஒரு 20 ப்ராஜெக்ட் பண்ணவங்க, நம்ம 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். யார் எடுப்பாங்க? ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க. இவ்வளோ தாங்க. நீங்கள் வச்சுக்கிறது ஒரு பேப்பருங்க. இந்த சென்டர்காரங்க என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து உனக்கு இந்த லெட்டர்ன்ற ஒரு 5 ரூபா ஜெராக்ஸ் காப்பியை தரதுக்கு தான் உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் பிடிங்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஓகேவா? அது தேவையில்லைங்க. உனக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. இங்கே பிரச்சனைனா உன் நம்பிக்கையை உடச்சிருவாங்க, உனக்கு கிடைக்காதுன்ற நம்பிக்கை உடச்சிருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரெஷருங்க. ஓகே, இவங்க போகும்போது நீங்கள் ஏங்க போக முடியாது? டேட்டா அனலிஸ்ட்னால் என்னென்னா, என்கிட்ட ஒரு டேட்டா கிடச்சிருச்சுங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு டேட்டா, ஒரு மெடிக்கல் டேட்டா, காலேஜ் டேட்டா, ஏதோ ஒரு டேட்டா கிடைக்குதுங்க. இந்த டேட்டாவை வந்து ரிசர்ச் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணுற ஒரு ரிசர்ச் ஒர்க் தான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஃப்ரெஷர்ஸை கண்டிப்பாக எடுப்பாங்க, ஸ்கில் இருந்தால். ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நான் எப்படி வாங்கியிருந்தாலுமே உள்ளே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லி என்னை வெளியே துரத்திட போகிறாங்க. எக்ஸாக்ட்லி. இதுதான் அந்த இந்த பசங்க புரிஞ்சுக்க வேண்டியது. உனக்கு ஒன்றுமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி நீ உள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்சுக்கிட்டு போ உள்ள. எஸ், புரியுதுங்களா? அந்த மாதிரி போனால் நிம்மதியாக வாழலாம்ல. ஆமாம். சரிங்களா? ஓகே, அதான் புத்திசாலித்தனங்க. கரெக்ட் சார். சார், என்னோட அடுத்த ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த UI UX டெவலப்பர்ஸாக நான் ஃப்ரெஷர்ஸாக உள்ளே போக முடியுமா சார்? சரி, இங்கே பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன அதே பதில் தாங்க. ஸோ டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து UI UXனால் என்ன? ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸுங்க. அதாவது ஒரு ஜிமெயில் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குன்னா அந்த டிசைனை அழகாக பண்ணக்கூடியது தான் UI. ஆமாம். அது வந்து யூசர்ஸ் வந்து பயன்பாட்டுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சரிங்களா? யூசருக்கு பிடிச்ச மாதிரி அவனால் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டிசைனிங் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் தான் UI UXங்க. ஓகே சார். எல்லா கம்பெனிலையுமே இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து இதைத்தான் முதல்ல பார்க்குறாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, கிளைண்ட் போய் நான் காமிங்க சார், நான் பண்ண ப்ராஜெக்ட் காமிச்சா அதை எவ்வளோ அழகாக இருக்கான்னு தான் பார்க்குறாங்க தவிர அடுத்தது தான் ஃபங்க்ஷனாலிட்டியே பார்ப்பாங்க. அப்போ இந்த அழகுன்றது ரொம்ப முக்கியமாக படுதுங்க. அந்த இடத்துல வந்து இந்த UX ஸ்பெஷலிஸ்ட்டோட வேலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நான் கோடிங்கில் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிசைனிங் ஃபீல்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக UX படிங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன UI UXல வந்து ஜாப் போகணுன்னா என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் உள்ள யூஸ் பண்ணாங்க சார்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு UI UX டிசைனிங்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெப் டிசைனர்ஸ் தான் UI UX கேட்குறாங்க. ஓகே. நார்மலாக வந்து வெப் டிசைன்லாம் இல்லாமல் ஃபோட்டோஷாப் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. ஓகே. சரிங்களா? அடோப் இல்லுஸ்ட்ரேட்டருங்க, ஃபோட்டோஷாப் இதெல்லாமே இருக்குங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபிக்மா மாதிரி டூல்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணுறது கற்றுப்பாங்க, மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணவும் கற்றுப்பாங்க. ஸோ ஃப்ரெஷராக வந்து யூஐயூஎக்ஸில் பிளேஸ் ஆன தம்பியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க வந்து நம்ம கம்பெனியில் ஃப்ரெஷராகவே யூஐயூஎக்ஸில் பிளேஸ் ஆனவங்க. சார் இப்போ நீங்கள் வெப்சைட் பற்றிலாம் பேசின உடனே என்னோட அடுத்த ஜாப் ரோலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சார். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு நான் வந்து ஃப்ரெஷராக உள்ளே போகணும்னு நினச்சா போக முடியுமா? சரி, முதல்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் என்னென்னு நான் இப்போ நேரில் பார்க்குறேன், இது ஃப்ரண்ட் அண்ட், எனக்கு பின்னாடி இருக்கிறது பேக் எண்டுங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்க gmail.com இருக்கும், லைக் வெப் பேஜுங்க. இன்டர்நெட் மூலமாக சர்வருக்கு வருங்க, அங்கேருந்து டேட்டா பேஸில் போய் செக் பண்ணும். இன்டர்நெட்டுக்கு இந்த பக்கங்கிறத பேக் அண்ட் ஆகும், இன்டர்நெட்டுக்கு இந்த பக்கங்கிறத ஃப்ரண்ட் அண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறேன் HTML, அடுத்து CSSங்க, அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, பூட் ஸ்ட்ராப், ரியாக்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. இதை வச்சு தான் அழகாக டிசைனிங்லாம் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜியை படிக்கிறதா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து இதெல்லாம் ஹைலி வாண்டடுங்க. உங்கள் கேள்விக்கான பதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு ஃப்ரெஷராக வேலை கிடைக்குமானா ஆமாம். சரி, ஓகேவா? நீங்கள் இவரை தான் பார்த்துட்ருக்கீங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்காரு, ஃப்ரெஷராங்க. ஆனால் என்னுடைய அட்வைஸ் வந்து ஒரு காருக்கு வந்து நான் டயரை மட்டும் பண்ண தெரியுவேன், இல்லை முன்னாடி கார் மட்டும் பண்ணுவேன்னு சொல்கிறத விட முழு காரையும் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அப்போ ஃபுல் ஸ்டாக்காக படிக்கிறது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குங்க. முடிஞ்சால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் ஃபுல் ஸ்டாக்காக படிக்கிறது புத்திசாலித்தனம், பேக் எண்டும் சேர்த்து சொல்லி கண்டிப்பாக படிக்கிறது நல்லதுங்க. ஓகே சார். ஸோ என்னோட ஃப்ரெஷர்ஸ் ரிலேட்டடாக கேள்வி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் நான் கேட்ட கேள்வி ஒவ்வொருந்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க, அது எல்லாமே அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். ஒரு தேங்க்யூ மட்டும். கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் யாராவது ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா வந்து வேலை தேடுங்க. சரிங்களா? ஓகேவா? தேடிக்கிட்டே வந்து உங்கள் ஸ்கில்லை பேரலாக டெவலப் பண்ணிக்கோங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னா ஜெயிச்சிட்டிங்க, கிடைக்கலனாலுமே இந்த ஸ்கில்லால் உங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்து வேலை தேடிட்டு நமக்கு கிடைக்காதான ஒரு கோர்ஸை படிக்கிறத விட இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுவும் ஃபைனல் இயர்லலாம் படிக்க ஆரம்பித்தா ரொம்ப நல்லதுங்க. ஃபைனல் இருந்தே படித்தோம் அப்படின்னா வந்து டிகிரி முடிக்கும்போது வேலைக்கு போயிடலாங்க. இப்போவும் நமக்கு காலம் தாழ்ந்து போலங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மற்றவங்களாம் வேலை தேட வரதுக்கு முன்னாடி நாம் வேலைக்கு போகிறது புத்திசாலித்தனங்க. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டே இன்னொரு பக்கம் எங்கள் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணி என்ன படிக்கலான்னு தெரிஞ்சு அதை படித்து உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள். லைஃப் நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறோங்க. அண்டு இன்றைக்கி வந்து சாய்க்குமே ரொம்ப நன்றி. நன்றி சார். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.